வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்தபடி நீங்க வேல்யூ போட்டுருந்தீங்கன்னா 25,414 வரைக்கும் சப்போர்ட் வந்திருப்பாரு. மார்னிங் வந்து ஓப்பனிங் லெவல்ல பிரேக் டவுன் பண்ணது. அங்கிருந்து ஃப்ரீ ஃபால் கொஞ்ச நேரம் வரைக்கும் கன்சல்டேஷன் பண்ணாங்க. ஃபர்தரா இந்த 3 சப்போர்ட்டை கட் பண்ணும்போது மார்க்கெட் பெரிய ஃபால். நான் நேற்றே மார்க்கெட்ல வந்து ஒரு சின்ன இது சொல்லியிருந்தேன். 25,512க்கு கீழே அப்படின்னா ஃப்ரீ ஃபால மார்க்கெட் கீழே விழும் அப்படிங்கிறத நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுக்கு கீழே அப்படின்னாலே 300 மினிமம் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது இல்லாம நான் முன்னாடியே வீக்லி வீடியோலயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதை பேஸ் பண்ணியே வந்து இந்த வீக்ல இந்த இயருக்கே வந்து இது வரைக்கும் கீழே வரலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. வீக்லி வீடியோலயே நான் போட்டிருப்பேன் லாஸ்ட் வீக்கே. இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து இந்த 623க்கு மேல இந்த வீக்குடைய லோவுக்கு மேல போனாதான் மார்க்கெட் நீ ஃபர்தரா வந்து அப் ட்ரெண்டு. அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா கரெக்டா 100 பாயிண்ட்ஸுங்கிற இடத்துல கண்டிப்பா வந்து சப்போர்ட் இருக்கு. 25,232ல தான் இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அநேகமா 174 வரைக்கும் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். திரும்ப க்ளோசிங் வந்து இந்த பர்பிள் லைனுக்கு மேல இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு ஃபர்தரா எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நான் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல செக் பண்ணிக்கலாங்க. இருந்தாலும் இதனுடைய வீக்லி அனாலிசிஸ் வீடியோ படி நான் இது வரும்பொழுதே நான் வந்து இந்த 2 வேல்யூவை நான் அந்த லெவல்ஸ் வச்சே மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழேனாலே இது ஃபர்தரா கீழே தான் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ட்ரெண்ட் அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, நம்ம ஆப்ஷன் பிரீமியமும் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். நான் 25,550 காலும் புட்டும் கொடுத்துருந்தேன். அதில் வந்து 25,550 கால் வந்து 1 or 2க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த லைனை தொடக்கூட இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலே லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. அப்போவே அவங்க வீக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இவர் ஆரஞ்சு லைன்ல இருந்து 65க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாரு. ஃபர்தரா இவரை தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கணும். இவரும் ஆட்டோமேட்டிக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவலே இல்லாம போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம பிடிக்க முடியாது. நமக்கு தேவையானது 113ல நீங்க எட்டு எடுத்தா கூட 153 நார்மல் டார்கெட் அடிச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்திருக்கலாம். சரிங்களா? ஓகே, இதே இன்னொரு இந்த மணி பிரீமியம் கொடுத்திருந்தேன். 450 கால். நீங்க இந்த பிரைஸுக்கு கீழேன்னா நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், இந்த 47க்கு 48க்கு கீழே கால் வந்துருச்சு அப்படின்னா 12 மணிக்கே வந்து கிளியரா தெரிஞ்சிருச்சுங்க. அதுக்கு கீழே அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல போனாதான் கால் ஆப்ஷனை பத்தியே யோசிக்கணும். இவ்வளவுதான் ரூலுங்க. இங்க என்ன பண்ணிருக்கு, கரெக்டா வந்து இந்த 155ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போனதுதான் மார்க்கெட். ஆட்டோமேட்டிக்கா அது கீழே இறங்கவே இல்லை. 225 ஒரு 2 கேண்டில் தான் கரெக்டா 75 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. நல்ல மொமெண்டம் புட் சைடில் இன்னைக்கு நல்ல ப்ரீமியம்ங்க. கடைசி எண்ட் ஆஃப் த டைம் வரைக்கும் புட்டில் தான் இருந்தாங்க மார்க்கெட்டு. ஓகே, இதில் நம்ம எக்ஸ்பைரி வேல்யூ ஒரு நிமிஷம் எக்ஸ்பைரி வேல்யூ பார்த்துருவோம். நாம் இன்னைக்கு எப்பவுமே ஓடிஎம் ஸ்ட்ரைக் படி நீங்கள் எக்ஸ்பைரி வேல்யூ எடுப்போம். இதில் ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த சைடு மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது 34 தான். இந்த 34க்கு கீழே இறங்காத வரைக்கும் மார்க்கெட்டை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகக்கூடாது. அப்ப நீங்க இந்த 34 கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 25,400 வரைக்கும் புட் ஆப்ஷனை மட்டும்தான் நீங்க பார்த்துருக்கணும். கால் ஆப்ஷன் எல்லா இடத்துலயும் ஸ்ட்ராங்கா கீழே இறங்கிட்டு இருக்காரு. இந்த 34க்கு கீழே இறங்காத வரைக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன் பத்தி யோசிக்கவே கூடாதுங்க. இது படி பாத்தீங்கன்னா 25,400ல இருந்து நீங்க தாராளமா இந்த பிரைஸ் நீங்க அங்க அப்டேட் பண்ணி பார்த்துருக்கலாம். புட்டுடைய லோல இருந்து நீங்க 19 ருபீஸ்ல இருந்து இவர் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம 8 ருபீஸ்ல இருந்தே போயிருக்காரு. ஃபர்தரா இவர் தான் இன்னைக்கு நல்ல 0 to 0 காலுங்க. 20ஆம் தேதி இதுதான் லோ.
ஃபர்ஸ்ட் லோ வந்து 8 ரூபாய். அந்த 8 ரூபாயில இருந்தது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 168 ரூபா போயிருக்காரு. எண்ட் ஆஃப் த டைம்ல 22 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்காரு. இன்னைக்கு ஐடியல் பிரீமியம் வந்து 32ங்கிறது கொடுத்துருப்பேன். நீங்களே போட்டு பாருங்க. 64ங்கிறது டார்கெட். அதுக்கு செக் பண்ணி பாருங்க. 32 அப்படிங்கிற ப்ரைஸை இன்னைக்கு போட்டதை வச்சு செக் பண்ணி பாருங்க. 0 to ஹீரோ காலில் தயவுசெய்து இந்த 34 ஓடிஎம் வந்து இது கட் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பா ஆப்போசிட் ட்ரேடை பத்தி யோசிக்க கூடாதுங்க. அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் ஹையில வந்து திரும்பவும் சப்போர்ட் எடுத்து தான் போயிருக்காரு. 44 வரைக்கும் வந்த மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைடே போயிருக்கும். ஸோ அதனால அது திரும்பாத வரைக்கும் நீங்க இவருடைய ஓடிஎம் தான் ட்ரை பண்ணுமே தவிர இவருக்கு ஆப்போசிட் ஓடிஎம் ட்ரை பண்ணாதீங்க. பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம நாளைக்கு மார்க்கெட் பார்த்துடலாங்க. இப்பொழுதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லியில நான் கொடுத்துருந்த வேல்யூ படி 165 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இந்த மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுபடி நான் ஃபைனலா தேர்ட் சப்போர்ட் வந்து 512ங்க. அதுக்கு கீழேனா மார்க்கெட் ஃப்ரீ ஃபால்னு நான் நேற்று சொல்லியிருப்பேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட்டை வந்து இங்கிருந்து திரும்ப கேப் அப்போ ஓப்பன் பண்ணி திரும்ப கீழே விடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஓப்பன் ஆனதே கீழே வந்து ஓப்பன் ஆனது மேலே. நான் என்ன சொன்னனோ அதுக்கு ரிவர்சல்ல ஓப்பன் கீழே திரும்ப ஃபர்தரா வந்து மேலே போற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே விழுகுறாங்க. ஓ இல்லை, இந்த கேண்டில் தாங்க, சாரி, இது ஓப்பன்ல இருந்து கீழே தாங்க. அதனால 75 மினிட்ஸ் கேண்டில் இதுங்க. ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் ஃபுல்லா டவுன் சைடு தான். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 347 இருக்கு. அந்த சப்போர்ட்லயும் முடியல. அடுத்த சப்போர்ட் 182ங்க. இன்னைக்கு 171 வரைக்கும் லோ வந்துட்டு போயிருக்காரு. ஃபர்தரா இன்னும் ஒரு ஃபைனல் சப்போர்ட்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 25. நாளைக்கு மார்க்கெட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட்டுடைய ரேஞ்சுங்கிறது 107 பாயிண்ட்ஸுங்க. 107 பாயிண்ட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லோவை கட் பண்றாரான்னு பாருங்க. நான் எதிர்பார்த்தபடி பார்த்தீங்கன்னா இயர்லி சப்போர்ட்டே உடனே வந்துடுவார் போல இருக்குது. அந்த அளவுக்கு வேகமா இருக்காரு. பார்ப்போம். இது வர வரைக்கும் நம்ம வந்து எப்பப்போலாம் புல் பேக் ஆகுதோ அப்பப்போலாம் புட் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணணும் போல தெரிகிறது போற போக்குல. ஓகே, பார்க்கலாங்க. அது நம்ம வேல்யூஸோட செயல்படுங்க. நாளைய மார்க்கெட் வந்து டிசைடிங் ஃபேக்டருங்கிறது நாளைக்கு 25,398 வரைக்கும் புல் பேக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்காக உடனே அப் ட்ரெண்ட் போயிடாதீங்க. மார்க்கெட் அங்கேயே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் உடைய கேண்டில்ஸ் பார்த்து ஏதாவது டவுன்ஃபால் திரும்ப கிடைக்குது அப்படிங்கிறப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு புல் பேக் ஆகும். புல் பேக்குங்கிறது நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. 398 வரும் பொழுது இந்த 430ல ரிஜெக்ஷன் ஆனா ஃபர்தரா நீங்க வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஆனா 398 போற வரைக்கும் நீங்க அப் ட்ரெண்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த இடம் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்தரா 2 சப்போர்ட் தாங்க. இன்னைக்கு லோவும் 182 ஒன்று தான். ஸோ இந்த 182 கட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து சின்னதா ஒரு கன்சாலிடேஷன் நடக்கலாங்க. ஏன்னா இவ்வளவு பெருசு ரேலி ஆனதுனால கன்சாலிடேஷன் நடக்கலாம். இல்லை அப்படின்னா புல் பேக் ஆகி திரும்பவும் கீழே விழுந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் வரலாங்க, வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இந்த ஒரு 100 பாயிண்ட் இருக்குங்க. கண்டிப்பா இந்த 100 பாயிண்ட் வந்து இன்னொரு கரெக்ஷன் இருக்கலாம். இந்த 107 பாயிண்ட்னு வருது இல்லைங்களா, அது லோல இருந்து 107 பாயிண்ட் கூட வரலாம். ஸோ அதனால கவனமா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கும் பார்த்து எந்த ட்ரெண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உள்ள போக பார்த்துக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு 25,300 காலு 215க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே 25,200 புட்டு 80க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இதனுடைய வேல்யூஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுல நிறைய வேல்யூஸ் நான் நேற்று நிறைய எடுத்துட்டு கொடுத்தேன், நான் கட் பண்ணல. திரும்பவும் அதே பழைய ஃபார்மேட்டே கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்னைக்கு என்ட்ரி சப்போர்ட் எடுத்த லெவல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால ஃபுல் வேல்யூவை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இது தேவைங்கிறவங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது தகவல் தேவை அப்படின்னு இன்னைக்கு இண்டிகேட்டர் என்ன பண்ணுச்சு? ஸோ அது இன்னைக்கு எல்லாம் நல்லாவே இண்டிகேட் பண்ணுச்சு.
பார்த்துக்கலாம். எல்லா இண்டிகேட்டரும் சூப்பரா வேலை செஞ்சது. ஒரே நிமிஷம். அது ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகேங்க. சரி, நம்ம இத பத்தி நான் திரும்ப இன்னொரு நாள் சொல்றேங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.